பெண்கள் வளரணும். இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. பெண்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள், எவ்வளவு நல்ல திட்டங்கள், ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இது நல்லது, பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா 6 மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. எங்க பெண்களுக்கு நாங்க அப்போ வாக்கு உறுதி கொடுத்துட்டோம், இது பண்ண போறோம் அது பண்ண போறோம். 6 மாசம் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க. சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க. எப்படிதான் சம்பாதிக்க முடியுமோ, உங்க பையனை எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ, அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ஆனா பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கல, ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல. இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட, திமுக இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ தர முடியும்? ஒரு வருடத்துக்கு திமுக ஆட்சியில 450 இருந்து 470, நான் சொல்றது வெறும் ரெஜிஸ்டர்டு கேசஸ், 450 இருந்து 470 ரேப் கேசஸ் ஒவ்வொரு வருஷத்துமா திமுக ஆட்சி வந்ததுல இருந்து. அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது, இப்போ மட்டும்தான் இது நடக்குதா? அந்த கேள்வியே கிடையாது. அப்போ அதிமுக நடந்தது, நீங்க ரோடுக்கு வரலையா, நீங்க போராட்டம் நடத்தலையா, நீங்க வாக்குறுதி, அதனால்தான் பெண்கள் அதிமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, அதனால்தான் திமுக வாக்களிங்கன்னா நீங்க சொல்லலையா? அப்போ உங்க ஆட்சியில 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் ஆகும்போது நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும். ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுல உட்காரணும். அதுதான் அவருக்கு அழகு. ஒரு மனிதனுக்கு உண்மையில உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு, மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு.